அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது, எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருக்க வேண்டுமா? அப்பொழுது வாருங்கள், கண்டிப்பாக இந்த பூஜையை செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள், காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். வசதிகள் 1000 இருந்தாலும் மன அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்க்கைதான் ஒரு மனிதனுக்கு சிறந்த வாழ்க்கையாக இருக்கும். ஆனால் பிரச்சனை இல்லாத மனிதர் எத்தனை பேர் என்று ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. எந்த ஒரு பிரச்சனையால் மனம் துன்புறுமானாலும் அதை மாற்றி மன அமைதி நடக்கும் என்பதற்கு இறைவன் மற்றும் மகாவிஷ்ணுவை கண்டிப்பாக வழிபட வேண்டும். மகாவிஷ்ணு தீயோரை தண்டித்து நல்லோரை காக்கும் கடவுள் மட்டுமன்று, எல்லாவற்றிற்கும் எல்லாமாக நிறைந்திருப்பவர். அவரை வழிபட்டு வந்தால் வாழ்வில் மகிழ்ச்சி பெருகும், முகத்தில் மலர்ச்சி ஒளிரும். மகாவிஷ்ணு அவர்கள் லட்சுமி தேவியை தன் வசப்படுத்தி இருக்கிறார். அதாவது வெற்றியையே மனைவியாக கொண்டிருக்கும் ஒரே கடவுள் நம்முடைய மகாவிஷ்ணு தான். வாய்ப்பு கிடைக்கும் போது மகாவிஷ்ணு கோவிலுக்கு சென்று வழிபட்டு விற்று மற்ற நேரங்களில் வீட்டில் மகாவிஷ்ணு பூஜை செய்து வழிபட்டு வந்தாலேயே போதுமானது. ஒரு பௌர்ணமி என்று தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். முக்கியமாக ஆடி மற்றும் ஆவணி பௌர்ணமிக்கு முன்றைய நாள் அன்று, அதாவது பௌர்ணமியிலும் செய்யலாம். பௌர்ணமிக்கு முதல் பூஜையை தொடங்க வேண்டும். அடுத்து ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் பூஜையை தொடர்ந்து செய்து வர வேண்டும். இந்த மகிழ்ச்சியான வாழ்விற்கு இந்த மகாவிஷ்ணு பூஜை செய்வதால் மகிழ்ச்சி மட்டுமன்று செல்வம் சேரும், புகழ் கிட்டும், பொருளாதார சிக்கல்கள் கண்டிப்பாக தீர்ந்து மனதில் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். மகாவிஷ்ணு பூஜையை கார்த்திகை மாதம் பௌர்ணமி என்று செய்வது மிக சிறப்பானது. அடுத்ததாக ஆடி மாதத்தில் செய்தால் இன்னும் சிறப்பு என கருட புராணம் கூறுகிறது. கார்த்திகை மாத பௌர்ணமி என்று பூஜை செய்வது போல இந்த ஆடி மாதமும் ஏகாதசி அன்றும் பூஜை செய்யலாம். 2 நாட்களுக்கும் சிறப்பான நாட்களே. அடுத்ததாக மகாவிஷ்ணு பூஜைக்கு தேவையான பொருட்கள்: நிறை நாளி நெல், துளசி தானம், வாசனை திரவியங்கள். இதனை அனைத்தையும் கையில் எடுத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இனிப்பு பலகாரங்கள் மற்றும் நெய்ப்பொரி, அதாவது நெய்ப்பொரி, செங்கத்தாளிப்பழம், பால், தேன், இளநீர், துருவிய தேங்காய், வெல்லம் ஆகியவனை சேர்த்து பிசைந்து அவள், கற்பூரம், ஊதுபத்தி ஆகியவற்றை தயாரித்து வைத்து கொள்ள வேண்டும். இந்த ஆடி மாத பௌர்ணமி திதி என்றோ ஏகாதசி திதி என்றோ வீட்டிலுள்ள ஒரு அறையை தூய்மையாக செய்து கொண்டு கிழக்கு முகமாக ஒரு பீடம் அமைக்க வேண்டும். அந்த பீடத்தில் துளசி நிரப்ப அதன் மீது நிறைய நாளை நெல் வைத்து விட வேண்டும். துளசி தலத்தால் கட்டிய சங்களால் நிறைந்த நாளை அலங்காரம் செய்ய வேண்டும். பின்பு அதற்கு மஞ்சள், குங்குமம், திலகமிட்டு அழகுறச் செய்ய வேண்டும். அருகே நெய் ஊற்றி ஏற்படுத்தப்பட்ட குத்து விளக்கை வைக்க வேண்டும். குத்து விளக்கு கண்டிப்பாக 5 முக குத்து விளக்காக இருக்க வேண்டும். தனியாக ஒரு தட்டில் அருகம்புல் பரப்பி அதன் மீது மஞ்சள் தூள் அல்லது பசுஞ்சாணத்தால் செய்த பாரமுள் விநாயகரை வைத்து மஞ்சள் குங்குமத்தால் திலகமிட வேண்டும். வீட்டில் இருப்பவர் எவர் மூத்தவரோ அவரை பூஜை செய்ய சொல்ல வேண்டும். முதலில் விநாயகர் பூஜையை முடித்து கொண்டு பின்பு கற்பூர தீப தூபம் காட்டி எல்லோரும் வணங்க வேண்டும். அதற்கடுத்து நிறை நாளில் உள்ள மகாவிஷ்ணுவுக்கு கற்பூர தீப தூபம் காட்டிவிட்டு ஸ்ரீ மகாவிஷ்ணு தோத்திரம், மகாவிஷ்ணு சதநவாமளி ஆகியவற்றை கண்டிப்பாக கூறி துளசி தள அர்ச்சனை செய்ய வேண்டும். அடுத்ததாக அதற்கு பிறகு கற்பூர தீப தூபம் காட்டிவிட்டு எல்லோரும் வணங்க வேண்டும். முதலில் பிரசாதங்களை பிறருக்கு தந்துவிட்டு வீட்டில் உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த பிறர் யாராக இருக்க வேண்டும் என்றால் முக்கியமாக பெண் குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டுத்தான் வீட்டில் உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனை முறைப்படி ஒவ்வொரு மாத பௌர்ணமி என்றும் இந்த மகாவிஷ்ணு பூஜை செய்து மன மகிழ்ச்சியும் குடும்பத்தில் எல்லோரும் எல்லா நன்மைகளும் கண்டிப்பாக கிடைக்கும். மகாவிஷ்ணு அஷ்டோத்திர ஜதநமாவளி கண்டிப்பாக படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது படிக்க சொல்லியும் கேட்கலாம். இந்த பூஜை செய்து வழிபட்டு வரவே வீட்டில் உள்ள மகிழ்ச்சி அனைத்தும் நிரம்ப இருக்கும். எப்படி இந்த மகிழ்ச்சி வருகிறது என்றால், வீட்டில் உள்ள இந்த மகாவிஷ்ணுவின் பூஜையை செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பண உதவி மற்றும் செல்வ செழிப்பு அதிகமாக இருக்கும். வேலை வாய்ப்புகளில் நல்ல வரவு இருக்கும்.
அதனால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்பட்டு வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இதற்காக இந்த பூஜை செய்யலாம் என்றால் மகாவிஷ்ணுவை வழிபட்டாலேயே மகாலட்சுமி தேவி வழிபட்டதற்கு சமம். மகாலட்சுமி தேவி அவர்கள் விஷ்ணு பெருமானின் மனைவி ஆவார்கள். அதனால் வெற்றியை தன் மனைவியாக கொண்ட பரம்பொருள் விஷ்ணு பெருமானை வழிபட்டால் கண்டிப்பாக அனைத்து கவலைகளும் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்வு கிடைக்கும் என தெரியப்படுத்தப்படுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.